நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இன்றைக்கி நம்ம மாஃபியாஸ் ரிவெஞ்சுடைய நெக்ஸ்ட் பார்த்துட்டு பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 5. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்கடா. அண்ட் கீழே ஹைப்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எதில் முடிச்சுருந்தோம் அப்படின்னாக்க, ஜேகே வந்து நம்ம டேவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. அவருடைய பாஸ்ட் எல்லாமே வந்து நம்ம டேக்கிட்ட சொல்லணுன்ட்டு அவர் முடிவு எடுத்து நம்ம டேவை வந்து கூப்பிட்டு போயிருந்திருப்பார். அண்ட் டேவுமே வந்து சரி ஓகேன்னு நம்பி போயிருந்துப்பார். அதோடு முடிச்சிருப்போம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜேகே வந்து சின்ன வயசில் இருக்கும் பொழுதே நம்ம ஜேகேவுடைய அப்பா அம்மா வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருந்திருப்பாங்க. அது வரையும் வந்து அவங்க ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியாக வாழ்ந்துருக்கும். அம்மா, அப்பா, அக்கா, தம்பி 4 பேருமே. இப்போது திடீர்னுட்டு பெற்றவங்க இல்லை அப்படின்னாக்க பிள்ளைங்க என்ன ஆகும்? ஜேகேக்கும் சரி அவங்க அக்காவுக்கும் சரி, ஜேகேக்கும் அவங்க அக்காவுக்கும் 2 வயசு தான் வித்தியாசம். இப்போது ஜேகேக்கு 8 வயசு, அவங்க அக்காவுக்கு 10 வயசு. 10 வயசு குழந்தைனால என்ன பண்ண முடியும்? அந்த வயசுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். ஆக்சிடெண்ட் ஆனதுமே அவங்க ஸ்பாட்லேயே இறந்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, அவங்களுக்கு ரிலேட்டிவ் அப்படின்ட்டு யாரும் இல்லை நம்ம ஜேகேவுடைய பேரண்ட்டுக்கு. அதனாலே ஹாஸ்பிட்டல்லே வந்து இந்த ஃபியூனரல் அந்த மாதிரிலாம் வந்து அவங்களே கொஞ்சம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே முடிச்சிருந்துருப்பாங்க. அதோடு வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருந்தது வர ஒரு வந்து வாடகை வீடு தான். இப்போது அங்கேயும் தங்க இடம் இல்லை. இப்போது அவங்களுக்கு எங்கே போகிறது ஏது போகிறது அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. 2 குழந்தைங்களுக்கும் அந்த டைமில் என்ன தெரியும்? சின்ன பிள்ளைங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு அவங்களே வந்து ஆர்ஃபனேஜ்க்கு கால் பண்ணி அவங்கள வந்து ஆர்ஃபனேஜில் வந்து சேர்த்து விட்டுருந்துருப்பாங்க. ஜேகேவாலேயும் சரி அவங்க அக்காவாலேயும் சரி அவங்க அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியல. குழந்தைங்களால எப்படி டக்குன்னு ஏற்றுக்க முடியும்? அவ்வளோ அழுவுதுங்க. அந்த ஆர்ஃபனேஜ் போனதுமே பசங்கள்லாம் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க இல்லையா, ஆர்ஃபனேஜில் யாரும் அவ்வளோவா கேர் பண்ணாமல் இன்சார்ஜ் எல்லாமே இருப்பாங்க கேர் பண்ணிக்கிறதுக்கு. பட் பசங்க வந்து என்ன இருந்தாலும் ஒருத்தர் இல்லை பேரண்ட்டு யாராச்சும் வேணும் அப்படின்ட்டு மிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜேகேவும் சரி அவங்க அக்காவும் சரி அவங்க பேரண்ட் அவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க. தினமும் அழுவுறது, அவங்க அக்காவை கட்டி பிடிச்சிட்டு ஜேகேவெல்லாம் அவ்வளோ அழுவார். நம்ம வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே அவங்க அக்காவால் அதை வந்து எப்படி சொல்லி சமாதானப்படுத்துறது அப்படின்ட்டு அவங்களுக்கும் தெரியல, ஜேகேவுக்கும் ஒன்றும் புரியல. அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் ஒரு சிலரெல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கிறவங்க இந்த பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரிலாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்க ஆர்ஃபனேஜ்லேருந்து வெளியே படிக்க போகிறவங்க அந்த மாதிரி ஜாப் போயிட்டு கொஞ்சம் சம்பாதிக்கிறது, இது எல்லாத்தையும் பார்க்க ஜேகேவுடைய அக்காவுக்குமே வந்து சரி ஓகே தம்பி இருக்கா நமக்கு, நம்ம இதே மாதிரி அழுதுகிட்டு இருந்தாக்க நம்ம தம்பியை யார் பார்த்துக்கிறது அப்படின்ட்டு அவங்க ஜேகேவுடைய அக்கா வந்து கொஞ்சம் தைரியமாக அந்த பெரிய அக்காவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு நானும் உங்கள் கூட வேலைக்கு வரட்டுமா அப்படின்னு எல்லாம் கேட்க, அவங்களுமே வந்து சின்னதாக ஒரு காஃபி ஷாப்பில் இந்த க்ளீனராக ஒர்க்கு இருக்கும் இல்லையா, க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒர்க்கு தான் வந்து கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்களும் வந்து அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்க ஜேகேக்கு வந்து அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்கன்றலாம் தெரியல. பட் அவங்க அக்கா வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்க்கா லேட்டாக வர ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படின்னு எல்லாம் ஜேகே கேட்க அவங்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான்ப்பா நான் பார்ட் டைம் ஜாப் போகிறேன், அக்கா வந்து தம்பியை பார்த்துக்கணும்ல பத்திரமா, அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அவங்க பார்ட் டைம் ஜாப் போகிறதுக்கு முக்கிய காரணமே ஜேகே வந்து ஒரு நாள் நைட் டைமில் ஒரு 9 o'clock 10 o'clock அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் அவங்க அக்கா கிட்டே ஓடி வந்து அவங்க அக்காவை கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ அழுந்துருப்பார். எனக்கு அம்மா கிட்டே போகணும், அப்பா கிட்டே போகணும், எனக்கு இந்த இருக்க பிடிக்கல, எனக்கு இங்கே பிடிக்கல, வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து இந்த ஐஸ்கிரீமு இந்த சாக்லேட்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜேகேக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அப்பா அம்மாலாம் வந்து நிறைய வந்து வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் ஃபேமிலியாக வந்து வீக்லி ஒன்ஸு எப்போவுமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிடுவாங்க இந்த சண்டே டைமில். அதுவெல்லாம் ஜேகே ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பார். எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம அப்பா அம்மா கூட போயிட்டு மறுபடியும் சாப்பிடணுன்ட்டு ஆசையாக இருக்குது.
நம்ம எப்போ போவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து அழுதுருப்பார் நம்ம ஜேகே. இப்போது அவங்க தம்பி அழுவுறதை பார்த்ததுமே அக்காவால் மனசு தாங்கலை. அட்லீஸ்ட் வந்து பேரண்ட் கூட போயிட்டு சாப்பிட முடியாது, ஆனால் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும்ல அப்படின்ட்டு யோசித்து தான் அவங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து அவங்க பார்ட் டைம் ஜாப் எல்லாம் போகிறத பார்த்துட்டு அவங்களுமே வந்து சரி ஓகே அவங்கக்கிட்ட போனால் அவங்களும் நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுப்பாங்க, அதில் சம்பாதிச்சு வர்ற காசை வச்சு நம்ம தம்பி கேட்குறது எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அவங்க அக்கா ஒரு சின்ன வேலையில் போயிட்டு ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. அங்கேயுமே போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து 1 வீக் அந்த மாதிரி வேலை செஞ்சுருப்பாங்க. வீக்லி வந்து ஒன்ஸ் தான் வந்து சேல்ரி டே. இப்போ வந்து மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது, அந்த மாதிரி காஃபி ஷாப்பில். பட் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் சேல்ரி கொடுப்பாங்க போல். அந்த சேல்ரி வந்ததுமே ஃபர்ஸ்ட்டு அவங்க தம்பிக்கு பிடிச்ச சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் அண்ட் மில்க் ஷேக் 3மே வாங்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்சது எதுவும் வாங்கலை, ஃபஸ்ட்டு என் தம்பிக்கு தான் வாங்கி கொடுக்கணுன்னிட்டு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஜேகே கிட்டே கொடுக்குறாங்க. அண்ட் ஜேகேவுமே அது ரொம்ப இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து அதை பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் குழந்தைக்கு. அவங்களும் ஹாப்பியாக அவங்க சாப்பிட போகிறாங்க. பட் அவங்க அக்கா வந்து பக்கத்தில் இருக்கிறத பார்த்ததுமே நம்ம தம்பி வந்து நம்மக்கிட்டேருந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சம்பாரித்த அமௌண்ட்டில் வாங்கி கொடுத்துருக்கோம், அவன் ஆசைப்பட்டு சாப்பிட்றான் அப்படின்ட்டு அவங்க அக்கா எவ்வளோ சந்தோஷமாக பார்ப்பாங்க. அதை பார்த்ததுமே ஜேகேக்கு மனசு தாங்கலை. ஃபர்ஸ்ட் பைட் எடுக்க அவர் வந்து அவங்க அக்காவுக்கு தான் ஊட்டி விட்றாரு. அதை பார்த்ததுமே அவங்க அக்காவுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பைட் அவங்க அக்கா அந்த ஸ்பூனை வாங்கி அந்த ஐஸ்கிரீம் எடுத்து நம்ம ஜேகேக்கு ஊட்டி விட்றாங்க. இதே மாதிரி தான் மாறி மாறி ஊட்டிக்கிட்டு அவங்க வந்து பழைய நினைவுகள் இருக்கும் இல்லையா, அவங்க பேரண்ட் கூட சாப்பிட்டது, அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ரிமெம்பர் பண்ணிவிட்டு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வந்து கொஞ்சம் நாட்கள் போனது. ஜேகேவுடைய அக்கா இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்து அதில் வர்ற காசை வச்சு தம்பி கேட்குற ஆசைப்படுற எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து தம்பியை வந்து பேரண்ட்டுடைய அவங்க அப்பா அம்மாவுடைய நினைவு வராமல் பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்து போயிடுச்சு. அப்போ தான் வந்து இந்த ஆர்ஃபனேஜில் ஒரு கப்பல் வராங்க. வந்ததுமே வந்து எனக்கு ஒரு பையன் வேணும், இந்த ஏஜில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜேகேவே தான் காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜேகே தான் வந்து தினமும் எனக்கு அப்பா அம்மா வேணும், நம்ம வீட்டுக்கு போகலாம், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலான்னுட்டு ரொம்ப அழுவார் அவங்க அக்காவை பிடிச்சிக்கிட்டு. அந்த வார்டனுமே சரி ஃபஸ்ட்டு இந்த குட்டி பையனை காட்டலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து நம்ம ஜேகேவை காட்டுறாங்க. அவங்களுக்கோ நம்ம ஜேகேவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனாலேயே நான் இவனையே வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அது எல்லாமே வந்து ஜேகே முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஜேகேவுடைய அக்காவுமே கூட தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ஜேகேவுடைய அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகேக்குமே புரிஞ்சிச்சு இவங்க வந்து அடாப்ட் பண்ண தான் வந்திருக்காங்கன்னுட்டு. இல்லை நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவை ஓடி போய் கெட்டியமாக கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லைப்பா அவங்க பையன் தான் வேணும்னு கேட்குறாங்க, பொண்ணு வேண்டாமா, அதனால் உன்னை மட்டும்தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேகேவுடைய அக்காவுக்கு சரி இங்கே இருந்தால் நம்ம கூட தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்படுவான், அட்லீஸ்ட் அங்கேயாச்சும் போயிட்டு அவன் கொஞ்சம் வசதியாக வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அழுதுட்டுருக்க ஜேகேவை அப்படியே கட்டி பிடிச்சு இங்கே பாரு ஜேகே, அக்காவால் நீ ஆசைப்பட்டது எதையுமே வாங்கி கொடுக்க முடியாது, அக்காவால் ரொம்ப நாளைக்கு கூட நீ அவங்க கூட போன அப்படின்னா நம்ம அப்பா அம்மா கூட எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி அவங்களும் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. நீ அவங்க கூட போன அப்படின்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி அவங்களும் உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. நீ அவங்க கூட போ, நான் அடிக்கடி நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன், நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன், ஏன்னா நீ என்னோடய தம்பி. எனக்குன்னு இப்போது இந்த உலகத்தில் இருக்கிறது நீ மட்டும்தான், உனக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான். இப்போது அவங்க உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, நீ போ, நான் அக்கா வந்து உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், உனக்காக நான் இங்கே நிறைய ஜாப் போயிட்டு உனக்காக உன்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் இங்கே அமௌண்ட் சேவ் பண்ணி வைக்கிறேன், நீ தைரியமாக போ, அக்கா என்னை நல்லா பார்த்துக்குவேன், நீயும் அதே மாதிரி அங்கே போயிட்டு நல்லா இரு, குட் பாயாக நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜேகேவுடைய அக்கா ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேச அவங்களுமே வந்து சின்ன பொண்ணு இல்லையா அழுதுகிட்டே சொல்லுது. ஜேகேவுமே நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழுதுகிட்டு
அந்த மாதிரி அழுதுகிட்ருக்க அதுக்கப்புறம் ரொம்ப லைக் இந்த பிடிவாதம் பண்ணிக்கிட்டு பசங்கள்லாம் விடவே மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க நம்ம ஜேகேவுடைய அக்கா தான் கம்பல் பண்ணி அவங்கள அப்படியே ஜேகேவை பிரித்து அவங்கக்கிட்ட அப்படியே ஜேகேவுடைய கையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருப்பாங்க இல்லையா, கூட்டிகிட்டு போக அவங்க கையில் கொடுக்குறாங்க. என் தம்பி, எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி, அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஜேகேவுடைய அக்கா வந்து திரும்பியே பார்க்கல ஜேகேவை மறுபடியும். அவங்க அப்படியே அந்த ஆர்ஃபனேஜுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே தான் அப்படியே ஓடி போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜேகேவா அக்கா போகாதக்கா போகாதக்கா அப்படின்ட்டு ரொம்பவே கதறி அழுகுறாரு. இந்த பக்கம் அவங்க அக்கா அழுதுகிட்டு தானே போனாங்க. அப்படியே போயிட்டு அந்த ஜன்னலில் தான் மெதுவாக அந்த ஜன்னல் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி தம்பி எப்படி போகிறான் அழுகுறானா அப்படிங்கிற மாதிரி அந்த விண்டோவில் பார்த்துட்ருக்காங்க. ஜேகேவுமே வந்து இங்கே நான் வரவே மாட்டேன் எங்கள் அக்கா விட்டுட்டு அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து அப்படியே ஜேகேவை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ட் போகும்போது ஜேகேவுடைய வார்டன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜேகே கிட்ட அந்த ஆர்ஃபனேஜோடைய நம்பரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உனக்கு அக்கா கூட பேசணும் அப்படின்னாக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஜேகேவும் சரி ஓகே அக்கா கூட பேசணும் அப்படின்னா இது நம்பர் நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் பேக்கெட்டில் வாங்கி போட்டிருப்பாரு. அண்ட் அவர் அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் டே அவருக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. அவ்வளோ பெரிய மாளிகை மாதிரி வீடு, அவ்வளோ வசதி. ஆனால் கூட அவங்க அப்பா அம்மா இல்லை, அவங்க அக்கா இல்லை. புதுசாக ஒரு இடம், புதுசாக ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி இந்த சின்ன வயசுலேயே அவங்க நம்ம ஜேகே வந்து அவங்க ஃபேமிலியவே பிரிஞ்சு இந்த மாதிரி தனியாக வந்திருப்பாங்க. அண்ட் இங்கே பார்த்தா இந்த வீடு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. லைக் பங்க்சுவாலிட்டி, டைமிங், பர்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்குற ஒரு ஃபேமிலி இது. அண்ட் அதே மாதிரி ஒரு புது ஸ்கூலில், ஒரு பெரிய ஸ்கூலில் நம்ம ஜேகே படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்கும், அங்கே போயிட்டு கொஞ்சம் படிக்க இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்திருப்பார். அண்ட் அங்கே தான் வந்து நம்ம ஜிமினை வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜேகேவுமே அதே கடையில் அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு நம்ம ஜேகேவும் நம்ம ஜிமினுமே வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸை மாறி இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜிமினுக்குமே பேரண்ட் இல்லை, அதனாலவே வந்து நம்ம ஜேகே நம்ம ஜிமினை அப்படியே கூடவே வச்சுருந்துருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஃபோனும் வாங்கி கொடுத்துருப்பாங்க நம்ம ஜேகே கிட்ட. நம்ம ஜேகேவுடைய வேலை என்ன அப்படின்னா டெய்லி ஸ்கூல் போகிறது, அந்த ஜாப் போகிறது, வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் நேரம் அப்படியே படிக்க வேண்டியது, அப்படி இல்லைன்னா அந்த காஃபி ஷாப்லேயே படிக்கிறது, வீட்டுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க அக்கா கூட கால் பண்ணி பேசுகிறது, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது. இந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் போயிருக்கோம். நாட்கள் நகர்ந்து அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 9-10 வயசு இந்த மாதிரி ஆகும் பொழுது அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த மாஃபியா உடைய அந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா அங்கே தத்தெடுத்துகிட்டு போனதே ஒரு மாஃபியா தான். நம்ம ஜேகேவை இயர்லி ஒன்ஸ் அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய அந்த நினைவு நாள் இருக்கும் இல்லையா, ஜேகேவுடைய அப்பா அம்மா நினைவு நாள், அன்னைக்கு மட்டும்தான் நம்ம ஜேகேவை அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த சமாதி கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அவ்வளோதான், அதோட அவங்க அக்கா கூட கொஞ்சம் பேசிட்டு அவர் அன்னைக்கே ரிட்டர்ன் ஆகிடுவார். எவ்ரி இயர் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். அவங்களுடைய அப்பா அம்மா நினைவு நாள் இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஜேகே அக்காவுடைய பர்த்டே வரும். நம்ம ஜேகேவா எவ்ரி இயர் கிஃப்ட்டு வந்து தவறாமல் அவங்க அக்காவுக்கு அனுப்பி விட்ருவார். அவங்க அக்காவுமே அதே மாதிரி இங்கே கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருந்தவங்க நாட்கள் நகர வளர்ந்து ஒரு ஜாப், 2 ஜாப், 3 ஜாப் அப்படின்ட்டு நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணி அவங்க தம்பிக்காக நிறைய அமௌண்ட் சேர்த்து வைக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ், அவங்களுக்கான ஷூஸ், இந்த மாதிரி நிறைய அவங்க தம்பிக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நிறைய வாங்கி அவங்க தம்பிக்கு வந்து பார்சல் அனுப்பி விடுவாங்க. ஜேகேவுமே அங்கேருந்து நிறைய அவங்க அக்காவுக்கு வாங்கி அனுப்பி விடுவாங்க. இதே மாதிரி தான் நாட்கள் நகர்ந்து இப்போது அவங்க அக்கா ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறாங்க. நம்ம ஜேகேக்கெல்லாம் அவ்வளோதான், கையிலே பிடிக்க முடியல, எங்கள் அக்கா காலேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஜிமினா கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு அவ்வளோ ஹாப்பி நம்ம ஜேகேக்கு. அது வரையுமே நம்ம ஜேகேவுடைய அக்கா வந்து தம்பின்னுட்டு தான் இத்தனை வருஷமாக தம்பிக்காக வாழணுன்ட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அவங்க காலேஜை சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர்
ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டேவே வந்து காலேஜுக்கு போக காலையிலேயே அவங்க தம்பிக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க இங்கே ஜேகேவா அக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜா பத்திரமா போயிட்டு வாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு அனுப்பி விட்றாங்க. அவ்வளோதான், அவங்க அக்காக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. என்ன ஜேகே வந்து அங்கே வந்து அவருக்கு வந்து ட்ரைனிங் என்ன தான் ஒரு பக்கம், அந்த மாஃபியா ட்ரைனிங் அவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அந்த கஷ்டம் வந்து நம்ம அக்கா கிட்ட தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன்னு தான் சொல்லிட்டு இருந்திருப்பார். அவங்க அக்காக்கெல்லாம் தெரியவே தெரியாது நம்ம ஜேகே மாஃபியா ஃபேமிலி தான் தத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஜேகே அது தெரிஞ்ச அக்கா ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க, தம்பி அங்கே கஷ்டப்படுவான்னுட்டு அப்படிங்கிற மாதிரி, தம்பி உயிருக்கு எந்த நேரத்தில் ஆபத்து வந்துடும் அப்படின்ட்டு பயப்படுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஜேகே அது டோட்டலாக மறைச்சிருந்துருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய அப்பா அம்மா இருந்தாங்க இல்லையா அந்த மாஃபியாஸ், அவங்களுமே வந்து அதை அப்படியே மறைச்சிருந்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே காலேஜ் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் அவங்க அக்கா மறுபடியும் வந்து நம்ம தம்பிக்கு தான் கால் பண்ணுறாங்க ஜேகேக்கு. ஜேகே கால் பண்ணதுமே என்னக்கா எப்படி இருந்தது காலேஜ் அப்படி இப்படின்னு கேட்க, அவ்வளோதான் அவங்க அக்கா எல்லாம் இவ்வளோ நாள் வந்து நார்மலாக தம்பி கூட பேசிகிட்டு இருந்தவங்களே இன்றைக்கி வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க, பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு ஆஹா அக்கா காலேஜுக்கு போட்டு மாறிட்டாங்க போலியே ஃபஸ்ட் டேவே அப்படின்ட்டு அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறம்னுட்டு நாட்கள் நகர்ந்து கொஞ்சம் நாட்கள் காலேஜ் தொடங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 month ஆகிடுச்சு. நம்ம ஜேகே அக்காவால் ஹாப்பினஸ் தாங்க முடியல. ஜேகேவும் வந்து அடிக்கடி கேட்பார், என்னக்கா எப்போ பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அப்படிங்கிற மாதிரிலே கேட்பாங்க. பட் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுவெல்லாம் உனக்கு நான் சொல்கிறேன் இப்போ இல்லை அப்புறம்னுட்டு நாட்கள் நகர்ந்து இப்போது அவங்க அக்காவுக்கு பர்த்டேவுமே வருது. நாளைக்கு பர்த்டே அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் தான் நம்ம ஜேகே அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி அக்கா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னா தேங்க்யூ ஜேகே அப்படின்றாங்க. அண்ட் இன்னும் 2 மாதத்தில் நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து நினைவு நாள் வருது இல்லையா, நீ அன்னைக்கு கண்டிப்பாக வருவல்ல ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா கேட்க, என்னக்கா இப்படி கேட்குறீங்க, நான் வராமல் வேறு யார் வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல, சரி ஜேகே உனக்கு அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா. சர்ப்ரைஸா, என்ன சர்ப்ரைஸ்? ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நான் உனக்கு ஒரு பர்சனை இன்ட்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரோவா? என்னக்கா தம்பிக்கு தெரியாமல் ஏதாச்சும் பண்ணியிருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க, ஜேகே போதும் டீஸ் பண்ணது, இன்னும் 2 month அப்புறம் வருவல்ல நேரில் நீயே வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ண, அக்கா என்னடா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே எத்தனை தடவை சொல்லுவ ஜேகே, அக்கா இந்த அட்வான்ஸில் விஷ் பண்ணுறதும் நான் தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கணும், அண்ட் உன் பர்த்டே அன்றைக்குமே நான் தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. ஏன்னா எவ்ரி இயர் வந்து இந்த அட்வான்ஸை விஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஜேகே தான் விஷ் பண்ணுவார். அண்ட் இந்த 12க்கு முன்னாடி இந்த 11:59 கூட நம்ம ஜேகே தான் ஃபோன் பண்ணி அக்கா அட்வான்ஸை ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுவாங்க. அண்ட் 12 ஆனதுமே ஃபஸ்ட்டு நம்ம ஜேகே தான் மறுபடியும் கால் பண்ணி அக்கா ஹாப்பி பர்த்டே. அண்ட் அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே 12 வரும் இல்லையா 11:59 அன்றைக்குமே, அந்த எண்ட் ஆஃப் த டே 11:59 வரும் இல்லையா அன்றைக்குமே வந்து அவங்க அக்காவுக்கு நம்ம ஜேகே தான் லாஸ்ட்டாக விஷ் பண்ணுவார். எவ்ரி இயர் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். அண்ட் ஜேகே அது தான் சொல்கிறாரு, சரிடா தேங்க்யூ ஸோ மச் மை ஸ்வீட் பிரதர், லவ் யூ அப்படிங்கிறாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டருக்குள்ளே இந்த மாதிரி காமன் தான் இல்லையா, அவங்க அக்காவும் நானும் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறக்கா, நீங்கள் தான் பெஸ்ட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவுமே சொல்லிவிட்டு அப்படியே காலை வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் இப்போது நின்று பேசிகிட்டு இருந்தது மொத்தமுமே இந்த மாஃபியாவுக்கு வந்து இந்த ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிளேஸில் இருந்தால் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பார்க்க நம்ம ஜேகே ஃபேஸ் அப்படியே மாறுது. இவ்வளோ நேரம் அப்படியே பன்னி ஸ்மைல் போட்டுருந்துருப்பார், இந்த பக்கம் திரும்பினா அப்படியே அந்த ஃபேஸ் வந்து லைக் இந்த மர்சியே இல்லாத ஒரு ஃபேஸ் மாறும் இல்லையா அந்த மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா நம்ம ஜேகே அந்தளவுக்கு ட்ரைன் பண்ணியிருக்காரு அவங்க அக்காக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்க அக்காவை தவிர்த்து மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னுட்டு அவர் நல்லாவே இத்தனை வருஷத்தில் ட்ரைனிங் எடுத்துருந்துருப்பார். அப்படியே அந்த ட்ரைனிங் போகுது, மிட் நைட் ஆகுது. அதே மாதிரி அந்த டைமுக்கு வந்து நம்ம ஜேகே கால் பண்ணுறாரு அவங்க அக்காவுக்கு தான்.
லைக் இந்த 11:55 அந்த மாதிரி கால் பண்ணுறாரு. அவங்க அக்கா அட்டன் பண்ணல. நிறைய மிஸ்டு கால் போகுது, பட் அட்டன் பண்ணல. அதே மாதிரி 11:59க்கு கால் பண்ணுறாரு. அப்பாவுமே அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணல அப்படின்னதுமே நீ அட்டன் பண்ணலன்னு விட்டுருனா என்ன அப்படின்ட்டு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு 11:59 அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அதே மாதிரி 12வது கால் பண்ணுறாங்க. அவங்க அக்கா அட்டன் பண்ணல. என்னக்கா நீ இவ்வளோ நேரத்துக்கு தூங்கிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவரா சரி ஓகே ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மெசேஜ் தான் அனுப்புகிறாங்க. அப்படியே மெசேஜ் அனுப்பிட்டு பட் இருந்தாலும் நம்ம ஜேகேக்கு ஒரு மனசு அரங்கறுப்பாக இருக்குது. என்ன இது, நம்ம இங்கே வந்து இத்தனை வருஷத்தில் அக்கா இந்த மாதிரி பண்ணதே இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் என்ன காலே அட்டன் பண்ணல அப்படின்ட்டு நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக சரி ஓகே எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்ட்டு அவங்களுமே அமைதியாகிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் ஆகுது. இந்த விடிய காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு அந்த மாதிரி நம்ம ஜேகே ஃபோனுக்கு தான் ஒரு கால் வருது. ஹலோ அப்படிங்கிறாரு. ஹலோ இது ஜியான் ஜாங்கூக்கா அப்படின்னா, ஆமாம் நான் ஜாங்கூக் தான் பேசுகிறேன், நீங்கள் யார் அப்படின்ட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. நாங்கள் இங்கே கொரியாவிலேருந்து பேசுகிறோம், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்படின்னா. சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம ஜேகே கொஞ்சம் அப்படியே பதட்டமாக கேட்குறாரு. ஜங்கூக் கொஞ்சம் மனசை வந்து திடப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சார் அப்படிங்கிறாரு. உங்கள் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஆமாம் அப்படின்ட்டு அவங்க அக்கா பேர் சொன்னதுமே ஜங்கூக்குமே ஆமாங்கிறாரு. படப்படங்குது. அவங்க எப்படி சொல்கிறதுனாக்க ஜேகே உங்களுடைய சிஸ்டர் வந்து சூசைட் அட்டன் பண்ணிவிட்டு இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல, என்ன இறந்துட்டாங்களா சார், அவங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க, அந்தளவுக்கு என் சிஸ்டர் வந்து கோழை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாரி ஜேகே இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து பாடியை வாங்கிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஜேகேவால் இதை நம்பவே முடியல. அப்படியே அந்த காலும் கட்டாயிருக்கும். அண்ட் இதோடு வந்து இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன்டா. ஓகே பாய், டேக் கேர்.